ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேட்டர் பராக். ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறோம். என்னென்னா இன்றைக்கி கொஞ்சம் சோகமான நாள் தான். இன்றைக்கி என் ஃப்ரெண்டு இந்தியாவுக்கு போகிறாரு. 2 வருஷம் முடிச்சுட்டு 2.5 வருஷம் ஆகிடுச்சு முடிச்சுட்டு எக்ஸிட் இதோட வரமாட்டார், கிளம்புறாரு. ஸோ அவரை போய் ஏர்போர்ட்டை ட்ராப் பண்ண போகிறோம். பாருங்கள், ஜித்தா டு பெஹ்ரைன், பெஹ்ரைன் டு பெங்களூர், பெங்களூர் தான் அவர் ஊர் வெள்ளூர் ஊருக்கு போயிடுவார் அவர். ஓகே, பாருங்கள் வீடியோவை. ஓகே, பாய். பூட்டிடுறோம். நைட்டு அப்படியே ரூமில் இருந்து கிளம்புறோம். எல்லாம் பண்ணிடுறோம். பேக்கிங் முடிஞ்சிச்சு. நான் ரூமை மட்டும் கிளம்புறோம். ஸ்டெப் வழியாக இறங்கி போயிட்டுருக்கணும். அதை சுட்டு ஸ்ட்ரீட் போய் நான் வீடியோ எடுத்துக்கிறேன். சாப்பிட்டு சொல்லிட்டு சக்கியில் வந்தாச்சு. இது வீடியோ இருக்கும். அப்படியே ஸ்லோ மோஷன் போயிட்டுருக்கோம். ஸ்லோ மோஷன் எடுக்குமா? ஸ்லோ மோஷனில் சரி, ஓகே. அப்படியே போகுது வண்டி. அப்படியே போயிட்டு வெளியே டாக்ஸி நிற்போம் எங்களுக்கு. சரி, அவரை வழி அமுச்சு விட்டு வருவோம். நம்புறாரு. பின்னாடி உட்காந்துக்கோ. நான் ஃப்ரண்ட்டில் உட்காந்துக்கிறேன். எங்களுக்கு நான் ஃப்ரண்ட்டில் உட்காரன்னு சொல்லிட்டேன். நீ பின்னாடி உட்காந்துக்கோ. அவருக்கு இன்னொருத்தர் நெக்ஸ்ட்டு அடுத்த டிக்கெட் அவர் தான். அடுத்த மாதம் அவர் கிளம்புறாரு. ஒருத்தராக கிளம்புறாங்க. மொத்தம் நாங்கள் 8 பேர். 8 பேரில் 5 பேர் போயிட்டோம். நம்ம இவர் 5ஆவது ஆள். 1 2 3 4 5. நம்ம இவர் 5ஆவது ஆள். இவர் இன்னும் நாங்கள் ஒரு 3 பேர் பழைய ஆள் எல்லாம் வந்து எல்லாம் ஒன்றா வந்தவங்க. சரி, வண்டி அப்படியே கிளம்பி எங்கள் யூட்டன் போட்டு எங்கள் விழாவை தாண்டி போயிட்டு அப்படியே கிளம்பி போயிட்டுக்கிறோம் ஏர்போர்ட்டை நோக்கி. 2 வருஷம் இருந்தார். இப்போ அந்த ரூம் அந்த பெட்டை பார்த்தா அவர் ஞாபகமாக தான் வரோம். ஜாலியாக அட்டச்சிக்கிட்டு ஜாலியாக இருந்த காலம் போயிடுச்சு. ஒரு ஆளாக கிளம்பும்போது ஃபீலிங்காக தானே இருக்கும். ஜெயிலேருந்து விடுதலை கிடச்சிச்சு அவருக்கு. கிளம்புறாராம். எனக்கு எப்போ விடுதலை தெரியலையே, ஆண்டவன் தான் தெரியும் எனக்கு எப்போ விடுதலைன்னு. ஸோ அவரை போய்ட்டு ட்ராப் பண்ணுறோம். ஏர்போர்ட்டு போகிறோம். வச்சு ஏறி வண்டி ஸ்பீடாக போயிட்டுருக்கு. காலையில் 10:30 மணி. ஆனால் ஹெவி வெயில் தாங்க குடும்பம் தாங்க முடியாது. ஸோ அப்படியே போயிட்டு அவரை போயிட்டு ரிட்டன் வரேன்னு சொல்லியிருக்காரு. வரா தெரில. எக்ஸிட் அடிச்சிட்டாரு. வந்தால் திருப்பி நான் சவுதிக்கே வருவேன் ரிட்டன்னு. தெரியல, நான் ஊருக்கு போகிறேன், எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல சொல்லிட்டு போகிறாரு. போயிட்டு மனுஷன் வருவானா மாட்டானா தெரியாது. வந்தால் இங்கே ஜித்தாக்கு வர முடியாது. ஜித்தாக்கு வராரா இல்லை வேறு என்ன ஊருக்கு வராரா தெரியல. சவுதியிலே வேறு ஊருக்கு வராரா தெரியல. நம்பர் கொடுக்கணும். ஆனால் திரும்பி அதான் எக்ஸிட். நான் வெக்கேஷன் போயா சொன்னால் நான் எக்ஸிட் தான் வேணும், எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல சொல்லிட்டு அப்படிலாம் என்ன வந்து இருக்கோம். 5 பேர் போயிட்டோம். இன்னும் 2 பேர் என்னை சேர்த்தா 8ஆவது ஆள் நான் தான். கூட இருக்க வினோத் வந்துருக்காரு. அவர் அடுத்த மாதம் கிளம்புறாரு. அவரும் எக்ஸிட் கொடுத்துட்டாரு. ஒரு நானூறு கிளம்புறாங்க. அதுதான் என்னை விட்டுட்டு எல்லாம் ஒருத்தராக போகிறாங்க. நான் மட்டும் தான் தனியாக இருப்பேன் போல. நானும் கூட கிளம்புனேன். எனக்கு எப்போ ஆண்டவன் வந்து போய் வாடான்னு சொல்லிட்டாருன்னா நான் கிளம்பிடுவேன் அன்றைக்கி. ஸோ அதே இருந்துச்சு. அதே இந்த ரோடு எங்கே பார்த்துருப்பீங்க. அதே தான். ஸோ நம்ம ஃபீலிங்காக தான் இருக்குது. அது அப்படியே ஏர்போர்ட் பிரிட்ஜ் மேலே வண்டி ஏறிச்சு. டேக் ஆஃப் ஆகிடுச்சு. பெரிய பிரிட்ஜு ஏர்போர்ட்டு போகிறதுக்கு. ஏர்போர்ட் பிரிட்ஜு தான் வண்டி போய்ட்டுருக்கு. என்ன சொல்கிறேன். ஸோ போயிட்டு வர அமுச்சு விட்டு ரிட்டர்ன் டியூட்டிக்கு வர போகணும். வழக்கம் போல் டியூட்டி ஒன்றா சுற்றி இருந்தோம் இவ்வளோ நாளாக. இப்போ ஒரு ஆளாக மிஸ்ஸிங். இப்போ இவர் மிஸ்ஸிங்கு. பார்ப்போம். போய் நல்லபடியாக ஊரில் போய் என்ஜாய் பண்ணிட்டு வரட்டும். தீபாவளிலாம் கொண்டாடட்டும். 3 வருஷம் ஆயிடுச்சு தீபாவளி கொண்டாடியும் அவர். சரி, தீபாவளி பொங்கலாம் கொண்டாட போகிறேன்னு ஒரே ஜாலி மூடில் போயிட்டு ஏர்போர்ட் சரி, அவரை போயிட்டு ஃப்ரீயாக வீடியோ கொடுத்துட்டு நாங்களும் வரோம்.
ஒரே மனுஷன் வந்து ஒரே ஜாலி மூடு தான். அவர் போகும்போது கூட இருக்கும் ஃபீலிங், எல்லாருக்கும் ஒரு ஃபீலிங். என்ன ஃபீல்னா ரிட்டன் நம்மளாம் எப்போ போகும் தெரியாமல் ஒரு ஃபீலிங் தான். எக்ஸிட்டில் போனாலும் சந்தோஷம் தானே. விடுதலை கட்சி சார் சொல்லிட்டு கிளம்புறான் அவன். நாங்கள் ஏர்போர்ட் வந்தாச்சு. அவரை வந்து வெல்கம் பண்ணுறோம். அப்படி வராது பாருங்க. இவர் தான் சசிதரன், வேலூர்காரரு. பெங்களூர் போயிட்டு பெங்களூர் போயிட்டு அங்கேருந்து அப்படி போயிடறான். ஓகே, அவர் பெரிய வீடியோக்கான நேரம் வந்துடுச்சு. சரி, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய். பேட்டை சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோலாம் கொஞ்சம் லேட்டாக தான் வரும். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய். பேட்டை பரா